உங்க குழந்தை லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி எழுதுறா, அவளுக்கு எந்த திங்ஸ் வாங்கணும்னாலும் லெஃப்ட் ஹேண்ட் தான் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா அதை கரெக்ட் பண்ண வேண்டாம். லெஃப்ட் ஹேண்ட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க ரைட் பிரெயின் பிரிடாமினண்டா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்ப நீங்க ரைட் ஹேண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க லெஃப்ட் பிரெயின் தான் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். சோ இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க லெஃப்ட் பிரெயின் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணுவீங்க, பிராக்டிக்கலா இருப்பீங்க, நார்மலா ஏதாவது ஒண்ணுன்னா அனலைஸ் பண்ணுவீங்க. அதே இது ரைட் பிரெயின் ஒர்க் ஆகுது அப்படின்னா அவங்க ரொம்ப கிரியேட்டிவ் திங்கரா இருப்பாங்க. ரொம்ப நல்லா இமேஜின் பண்ணி டிராயிங்ஸ் வரைவாங்க, பெயிண்டிங்ஸ் போடுவாங்க, மியூசிக்ஸ் போடுவாங்க, டான்ஸ், அந்த மாதிரி கிரியேட்டிவா எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் வி வில் கால் இட் அஸ் ஆர்டிஸ்டிக். ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா அவங்க யோசிப்பாங்க தேன் லாஜிக்கல். அதுக்காக இந்த சைட் ஒர்க் ஆகாதா அப்படின்னு கிடையாது. ஸோ ரைட் பிரெயின் ஒர்க் ஆகிறவங்களுக்கு லெஃப்ட் பிரெயினும் ஒர்க் ஆகும், பட் கொஞ்சம் கம்மியா. ஸோ லெஃப்ட் பிரெயின் ஒர்க் ஆகிறவங்களுக்கு ரைட் பிரெயினும் ஒர்க் ஆகும், பட் கொஞ்சம் கம்மியா. ஸோ நம்ம எது ரொம்ப அதிகமா ஒர்க் பண்ணுதுன்றது நம்ம கை யூஸ் பண்றதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால பசங்களை இந்த விஷயத்துல கரெக்ட்